4 5. என்னது இது? மொத்தமா 20 ரூபா கூட சேராது போல இருக்குது. முழு சாப்பாட்டுக்கே போதாது. என்ன பண்ணலாம்? ஹாய் செல்வா. கார்த்திக், நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆமா, என்ன நீ சமையல் பண்ணிட்டு இருக்க? அத்தை எங்க? அம்மா தெரிஞ்சவங்க வீட்ல ஒரு விசேஷம், போயிட்டு வந்துறேன்னு சொன்னாங்க. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல? காரை ரெடி பண்ணி பார்ட்டிக்கு டெலிவரி கொடுக்க போற வழிதான் அது. சரி, அப்படியே உன்னை பார்த்து போலான்னு வந்தேன். சரி, வந்ததுதான் வந்தீங்க. சமையல் அடிச்சு சாப்பிட்டு போயிடுங்க. இங்க பெத்த அப்பம் பட்டினியில சாகறான். கேட்கறதுக்கு நாதி கிடையாது. வெறும் பயலுக்கெல்லாம் விருந்து உபச்சாரமா? இல்ல செல்வா, எனக்கு வண்டியை பார்ட்டிட்டு அர்ஜென்ட்டா கொண்டு போய் விடணும். அவர் ஏதோ ஏர்போர்ட்டுக்கு போனோமா, 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷம் தான். நீங்க சாப்பிட்டு கிளம்பிடுங்க. அதுக்கு இல்ல செல்வா, நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் கார்த்திக், இத்தனை நாள் அம்மா சமையல் தானே சாப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு நான் சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. வேண்டான்னு சொல்லிடாதடா. அவ பண்ண சமையல ஒரு தடவை சாப்பிடு. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே விட்டுருவேன். ஐயோ செல்வா, அந்த கஸ்டமர் பயங்கர டென்ஷன் பார்ட்டி. அதுவும் ராஜாராமன் சார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனால கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் டெலிவரி லேட்டா கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எனக்கு தானே கெட்ட பேரு. ஐயோ கார்த்திக், நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு சாப்பிட்டு கிளம்பிருக்கலாம். நீங்க முதல்ல உட்காருங்க. விருந்தா சாப்பிட போற விருந்து? சாப்பிடு. கார் ஓனரை விட்டு உனக்கு விருந்து கொடுக்க வைக்கிறேன். வசமா மாட்டிக்கிட்ட. முடியலையே. அப்பா ஆ ஆ செல்வா, சும்மா சொல்லக்கூடாது. வத்த குழம்பு அசத்திட்ட. பாய். என்னங்க ஆச்சு? தெரியல, வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. ஸ்டார்டிங் ட்ரபிளோ என்னவோ, நான் வேணா தள்ளி விடட்டுமே? வேணாம் சார், ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. வேற ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு.
நீ தானே சர்வீஸ் பண்ண. நீ சர்வீஸ் பண்ண லட்சணம் அப்படித்தான் இருக்கும். கத்துக்குட்டிகிட்ட எல்லாம் கார் விட்டா இந்த கதிதான். என்ன முறைக்கிற? மெக்கானிக் வேலை பார்க்க கூட அவன் லாயக்கு இல்ல. ஹலோ கார்த்திகேயனா, என்னய்யா வண்டியை டெலிவரி கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை ஆளையே காணோம். எங்கேயா இருக்க? சார், நான் வண்டியை டெலிவரி கொடுக்க உங்கள் வீட்டுக்கு தான் சார் வந்துட்டு இருந்தேன். ஆனால் வண்டி வழியில் நின்றுடுச்சு. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்னது நின்று போச்சா? என்னையா சொல்ற? நேத்திக்கு தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ள நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதான் சார் எனக்கும் புரியல. நான் வண்டி தான் சார் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கே புரியலையா? என்ன மெக்கானிக் பண்ணி கண்டவங்கிட்ட காரை கொடுக்காதீங்கன்னு என் டிரைவர் சொன்னான். ராஜாராம் ரெக்கமெண்ட் பண்ணாரேன்னு நான் உங்ககிட்ட கொடுத்தேன். நீ இப்படி பண்ணிட்ட? சார் சாரி சார், நான் வண்டியை தரவா செக் பண்ணி தான் சார் கொண்டு வந்தேன். எப்படி நடந்ததுன்னே தெரியல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார். நான் ஒரு 1/2 hourல அங்கே வந்துடுறேன் சார். நான் பொறுத்துக்கலாம், ஆனால் ஃப்ளைட் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காதே. நீ சர்வீஸ் பண்ணது போதும், காரை கொண்டு வந்து வீட்டில் விடு. சார் சாரி சார். சார், நான் வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ ரிப்பேர் பண்ண வேண்டாம், வண்டியை உடனே அனுப்பு. சார் சார் என்னங்க ஆச்சு? என்ன சொன்னாரு? வண்டி ஓனர் வண்டியை ரெடி பண்ண வேணாம், வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லிட்டாரு. மா, என்னம்மா? நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை பண்ணலான்னு இருக்கேன். என்ன திடீர்னு சுமங்கலி பூஜை பண்ணணுங்கிற? இல்லம்மா, நேத்தி கோயில்ல அர்ச்சகர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ சுமங்கலி பூஜையை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம வீட்ல ஏதாவது நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடி சுமங்கலி பூஜை பண்ணா ரொம்ப நல்லதான். நம்ம கார்த்திகோட கல்யாணத்துக்கு முன்னாடி சுமங்கலி பூஜையை நடத்திட்டா மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்லம்மா, இவரும் பிசினஸ் சொல்லி கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த சுமங்கலி பூஜை பண்ணா அவர் ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனாலதாம்மா, பண்ணிடலாமா? சரிம்மா, நடத்திடலாம். அம்மா, வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா, அன்னைக்கே நம்ம காலையில வச்சிடலாம். சரிம்மா. சரிம்மா, நான் போய் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கூப்பிடலான்னு ஒரு லிஸ்ட் போட்டு வைக்கிறேன். நீ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. சரி, நீ போ, நான் வந்துடுறேன். இன்னுமா வேலை முடியல? இதோ வந்துட்டேம்மா, முடிஞ்சிருச்சு. என்ன பல்லவி, லிஸ்ட் எல்லாம் போட்டியாம்மா? எழுதிட்டு இருக்கேன். யாரெல்லாம் கூப்பிட போற? நம்ம தெரு முனையில இருக்கிற விஜய ராமமூர்த்தி, அப்புறம் நம்ம எதிர் வீட்டு கோகிலா, அப்புறம் என் ஃப்ரெண்டு உமா, அதான் நம்ம பிரியாவோட கிளாஸ்மேட் சுதாவோட அம்மாமா. சரியா? அப்புறம் நம்ம டாக்டரோட மிஸ்ஸஸ் தேவகி. அவ்வளவுதான், போதும் இல்லம்மா? மொத்தம் 4 பேர் தான் வருது இல்லம்மா. ரெட்டப்படையில பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் கூப்பிட. ஐயோ, எப்படி மறந்து போனேன் நானு. யார பல்லவி? ஐயோ, அனுவாமா. அவங்கள விட்டுட்டு வேற யாரையோ யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஐயோ, நல்ல ஆளு நானு. இப்ப 5 பேரு ஒத்தப்பட. ஓகே தானே? அதுக்கு இல்ல பல்லவி, அந்த அணு எங்கேயோ சாலி கிராமத்துல இருக்கா. அங்க இருந்து ஆரியபுரத்துக்கு வரது என்ன சாதாரண விஷயமா? டிராபிக் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். காலையில பூஜைன்னா அந்த நேரத்துக்கு இங்க வந்துட்டு போக முடியுமா?
அதனால அதனால இல்ல இங்கே யாராவது பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட. உன் ஃப்ரெண்டு இவ்வளவு தூரம் இங்க வந்து கஷ்டப்படணுமா? அதனால தான் சொன்னேன். மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, உனக்கு அணு பத்தி தெரியாதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. எனக்கா தெரியாது, எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அணு இதையெல்லாம் ஒரு கஷ்டமாவே எடுத்துக்க மாட்டாங்கம்மா. நீ வேணா பாரு, நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. ஹலோ அனு, நான் பல்லவி பேசுறேன். பல்லவி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பல்லவி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. நான் வந்து சுமங்கலி பூஜை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ் அனு. நீங்க உங்க ஹஸ்பண்டோட வரணும், ஓகேவா? ஷுவரா வரோம். அம்மா, என்னைக்கு வச்சிருக்கீங்க? வர ஃப்ரைடே தான், காலையில. ஓ, ஃப்ரைடே காலையிலயா? ஆமா அனு. சாரி பல்லவி, அன்னைக்கு என் அக்கா அமெரிக்கால இருந்து வராங்க. காலையில ஃப்ளைட்டு, அவங்களை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போகணும். அப்படியா? அவங்க எல்லாரும் அமெரிக்கா போய் செட்டில் ஆகி 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்பதான் வராங்க. நான் ஏர்போர்ட் போய் அவங்களை ரிசீவ் பண்ணலன்னா அது நல்லா இருக்காது. ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க பல்லவி. சே, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இட்ஸ் ஓகே அனு, பரவாயில்ல. நான் சுமங்கலி பூஜையை முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே, சரி பல்லவி. என்ன அனு, உங்களையும் உங்க ஹஸ்பண்டையும் ஒன்னா எங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும்னு பாக்குறேன். தள்ளி போயிட்டே இருக்கு. கவலையே படாதீங்க, ஒரு நாளைக்கு நாங்க 2 பேரும் சர்ப்ரைஸா உங்க வீட்டுக்கு வரோம். ஓகே? ஓகே ஓகே. அனு, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன். பாய். உட்காருங்க மாப்ள. என்ன பல்லவி, யார்கிட்ட இந்த போன்? அனுதாங்க. நம்ம வீட்ல சுமங்கலி பூஜை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்ணேன். ஆனா அன்னைக்கு தான் உங்க அக்கா அமெரிக்கால இருந்து வராங்களாம். அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்டயும் இப்பவே சொல்லி வச்சிடுறேன், வர வெள்ளிக்கிழமை காலையிலேயே நம்ம சுமங்கலி பூஜையை பண்ணிடணும். வேலை அது இதுன்னு சொல்லி தட்டி கழிக்க கூடாது. நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஆமா. எங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரைடே மார்னிங் 8 மணிக்கு நீங்களும் நானும் அக்காவை ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட் போகணும். அன்னைக்கு வேற எந்த வேலையும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். என்னங்க? சரி பல்லவி. ராஜாராமா, கொட்டேஷன் அனுப்புறதுக்கு நீ தான் லாஸ்ட் டேட்டு. நீ சைன் பண்ணிட்டா இன்றைக்கி அனுப்பிச்சிடலாம். ராஜாராமா, என்னடா புதுசா ஒரு பிரச்சனைடா சுந்தர். புதுசா ஒரு பிரச்சனையா? அணுவாலையா இல்லை பல்லவியாலையா? 2 பேராலையும் தான். ஐயோ, அப்போ ரொம்ப சிக்கல் தான். என்னடா ஆச்சு சொல்லு. அனுவோட அக்கா வர வெள்ளிக்கிழமை அமெரிக்காலேருந்து வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு அனு ஏர்போர்ட்டுக்கு போகிறா. ஏர்போர்ட்டுக்கு நானும் வரணும்னு அனு கண்டிப்பாக சொல்லிட்டா. இது ஒரு பிரச்சனையா? பிரச்சனை தான். அதே நாள் பல்லவி சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. நான் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும்னு அவ்வளோ ஆர்டர் போட்டுட்டா. இவ்வளோதானே, வெரி சிம்பிள். முதல்ல ஏர்போர்ட்டுக்கு போய் அனு அக்காவை ரிசீவ் பண்ணு, வந்துட்டு அப்புறமா பல்லவி வீட்டு பூஜையை அட்டன் பண்ணு. அது முடியாது சுந்தர். ஃப்ளைட் அரைவல் டைமும் பூஜை நடக்கிற நேரமும் ஒரே டைம். என் குழப்பத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிருச்சா? ஒரே நேரத்தில் என்னால் எப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? முடியாதுதான். ஒன்று பண்ணு, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு. எதை பண்ணுறது? அணுவோட ஏர்போர்ட் போகிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுறா. அனு அக்கா வந்தால் எப்படியும் அனு வீட்டில் தான் தங்க போகிறாங்க. நீ அப்புறமா கூட பார்த்துக்கலாம். பேசாமல் பல்லவி வீட்டு பூஜையை அட்டன் பண்ணிட. நோ சான்ஸ். அனுவோட அக்கா 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் இந்தியாவுக்கு வராங்க. எங்கள் கல்யாணத்துக்கு கூட அவங்க வரல.
அதனால கண்டிப்பா அவங்கள ரிசீவ் பண்ண நான் வந்தே ஆகணும்னு அனு சொல்லிட்டா. அப்போ வேற வழியே இல்லை, பல்லவி வீட்டு பூஜைக்கு போறதை கேன்சல் பண்ணு. ஏய் என்னடா நீ, அதுவும் சாத்தியம் இல்லை. இந்த சுமங்கலி பூஜை என்னோட நன்மைக்காக செய்யற பூஜையா, நான் கண்டிப்பா இருக்கணும்னு பல்லவி சொல்லிட்டா. என்னடா சுந்தரம், ஏதாவது வழி தெரிஞ்சதா? என்ன யோசிக்கிற? இருக்கு. உன்ன மாதிரியே ஒரு ரோபோ செஞ்சாதான் ஒரே நேரத்துல 2 இடத்துலயும் இருக்க முடியும். ஆனா இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லடா. விளையாடாதடா. இந்த இக்கட்ல இருந்து என்ன காப்பாத்துறது ஏதாவது யோசனை சொல்லு. என்ன விளையாடுறியா? உன் பிரச்சனை என்ன வாய்க்கால அப்படியே தாண்டி குதிச்சு ஓடுறதுக்கு? கரையே தெரியாத கங்கை நதி மாதிரி அதை எப்படி தாண்டி ஓடுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ யோசிச்சு சொல்றதுக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துரும் போல் இருக்கு. டேய் இருடா, கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுறா. ஐயோ ஓகேடா, நீ பயப்படாத. நீ ஃப்ரைடே அனு வீட்டில் இரு, நான் உன்னை அங்கே வந்து பார்க்குறேன். ஏய் உன் பிளான் என்ன? யாருக்கு தெரியும், இனிமே தான் யோசிக்கணும். பயப்படாத, நிச்சயமாக ஒரு நல்ல பிளானோட வரேன். போதுமா? ஏய் உன்னை நம்பித்தாண்டா இருக்கேன். கடைசி நிமிஷத்துல என்ன காலை வாரி விட்டுறாதரா. டேய் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை? சுந்தரம் லேஸில் ஒன்று சொல்ல மாட்டான், சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டான். கவலையே படாத. ஆனால் நான் இப்போ ஒன்று நம்பியிருக்கேன்டா. கொட்டேஷன் அனுப்புறதுக்கு நீ தான் லாஸ்ட் டேட்டு. சைன் பண்ணி கொடுத்தனா இன்றைக்கே அனுப்பிச்சிடுவேன். டென்ஷனை விடு.